சத்தத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சோர்ந்து போனதை அல்லது மனமடிந்து போனது நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருக்கிறேன். என்ன மன்னி ஆண்டவரே சொல்லி கேளுங்க. என் ஊழியக்காரர் மூலமாக என்னோடு கூட அநேக முறை பேசி இருக்கிறீங்க. எத்தனை முறை அந்த வார்த்தைகள் நீர் நடந்திருக்கிற என்ன மன்னியும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. நீங்க அதோட கூட ஒப்புரமாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் கட்டமைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகளும் கட்டமைக்கப்படுகிறது. ஆதலால் அவன் இஸ்ரவேலுக்காக ஜெபித்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை அவன் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தது போல சில நேரத்தில் அவன் ஒரு அப்பமான ஜெபத்தை சென்றிருக்கிறார். அந்த ஜெபமும் கர்த்தர் சமூகத்தில் ஏற்றியிருக்கிறது. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம் அவர் சம்பூர்ண, அவர் சம்பூர்ண, அவர் சம்பூர்ண. அவர் சொன்னார், அவன் செய்கிறத சொன்னதே செய்கிறத அவன் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அவனை பிரியமானவர்களே. கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் சொல்ல போகாமல் ஜெபம் பண்ண வேண்டிய ஆண்டவரே கடமை எனக்கு இருக்கிறது. என் குடும்பத்துக்காக, ஆண்டவரே என் ஜனத்திற்காக, என் சகோதர சகோதரிக்காக, என் சிநேகிதருக்காக, என் சபைக்காக, என் சபை ஜனங்களுக்காக, என் கிராமத்துக்காக நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே ஜெபிக்கிறவரா எனக்கு ஒரு ஜெபமே உண்டுங்க. எங்களுக்கு சோதனை காட்டுங்க சொல்லி இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரோடு கூட நீ கேட்டுக்கொள்வது எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரே உற்சாகமான ஆவியை தாங்கட்டும், உற்சாகமான ஆவியை தாங்கட்டும், உற்சாகமான ஆவியை தாங்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜெபித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் முதல் நாளே உத்தரவு வெளிப்பட்டது. ஆனாலும் தன்னுடைய ஜெபத்தை நிறுத்தாதபடி அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்தது போல, அவன் போராடினது போல, தன்னுடைய வாக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்தை தரித்திருந்தது போல அவன் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரை நானும் ஆண்டவரை தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு